Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம சேனலோட 100வது வீடியோ. இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கிற பீஸா எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். இந்த பீஸால நம்ம கெமிக்கலோ, டேஸ்ட் மேக்கரோ, பிரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே சேர்க்க போறது இல்லங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பீஸாக்கு முதல் வேளை மாவு பிசைறது. நான் இங்க 1/2 கிலோ மாவுக்கு அளவு சொல்றேன். 1/2 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட நான் 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க. சூடான வெந்நீர் இருக்கக்கூடாது, வெதுவெதுன்னு இருக்கணும். அப்படின்னா தான் ஈஸ்ட் பொங்கும் உங்களுக்கு. அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்ந்து தான் ஈஸ்ட்டை பொங்க வைக்கும். இதில் ஈஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், அதாவது 14 கிராம் ஈஸ்ட் சேர்த்துக்கணும். இது 1/2 கிலோ மாவுக்கான அளவு. இது வந்து ஆக்டிவ் ஈஸ்ட், அதனால நீங்கள் போட்ட உடனே பொங்கிடும். உங்களுக்கு ஆக்டிவ் ஈஸ்ட் கிடைக்கல, ட்ரை ஈஸ்ட் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகின பின்னால நம்ம மாவில் கலந்துக்கலாம். பொதுவாக ஈஸ்ட்டு 7 கிராம் பாக்கெட்டாக தான் வரும், அதனால நீங்கள் 2 பாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல ஈஸ்ட் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். பீஸாக்கு 3 வேலை தாங்க ரொம்ப மெயினான வேலை. முதல்ல மாவு பிசைறது, 2வது அதோட சாஸ் தயார் பண்ணுறது, பீஸா சாஸ், 3வது அதோட டாப்பிங்ஸ். இப்போ நம்ம மாவுக்கு 1/2 கிலோ மாவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதோட நம்ம உப்போட சேர்த்து இன்னும் 2 பொருட்கள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பீஸா சீசனிங் அல்லது ஓரிகானோ இலைகள் சேர்த்துக்கோங்க. பிளெயின் மாவாக கூட நீங்கள் செய்யலாம், ஆனால் அதை விட இப்படி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து கலந்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்தா தான் உங்களுக்கு பீஸா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆலிவ் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக விறகி விட்டுக்கோங்க மாவில். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்கு, மறக்காம பாருங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெந்நீரில் கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா ஈஸ்ட், அதை கலந்துடலாம். ஈஸ்ட் நல்லா நுரைச்சிட்டு இருக்கும், அதை சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம் மாவை. இதில் நீங்கள் வேறு எதுவும் கெமிக்கல் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, இது மட்டும் போதும் உங்களுக்கு. இதை கலந்து நீங்கள் வந்து பூரிக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட அதே பதத்தில் தான் உங்களுக்கு இருக்கும், அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. உங்களுக்கு நீங்கள் இந்த தண்ணி காணாட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கும், கையில் ஒட்டாது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் தடவி வச்சிடலாம். ஆலிவ் ஆயில் தடவி ஒரு ஈர டவல் அல்லது ஒரு காட்டன் ஷால் வச்சு மூடி வச்சுடுங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சுக்கணும். இதை ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாதுங்க, லேசாக விதவிதன்னு இருக்க கதகதப்பான பிளேஸில் தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் மாவு உங்களுக்கு நல்லா பொங்கும். இப்போ உங்களுக்கு மாவு பொங்க வச்சாச்சு. நம்ம அடுத்தது சாஸ் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ரெடிமேட் சாஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம இன்னைக்கு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம ஹோம்மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா கலந்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அதோட ஓரிகனோ இலைகளோ பீஸா சீசனிங்கோ சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு அருமையான சாஸ் தயாராகிடும். இதில் நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பெப்பர் பவுடர் நம்மளுடைய விருப்பம் தான், கொஞ்சம் காரமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஓரிகனோ இலைகள் இந்த மாதிரி இலைகளை சேர்த்து தயார் பண்ண பீஸா சீசனிங் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க, உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது தான். இப்போ நம்மளுடைய சாஸ் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிங்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக் வெஜ் பீஸா தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஆனியன், குடமிளகா, தக்காளி 3 எடுத்துருக்கிறேன். குடமிளகாவை மெல்லிஸாக நறுக்கியிருக்கிறேன். ஆனியனை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நடுவில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆலிவ்ஸை கொட்டை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டாப்பிங்ஸை அப்படியே போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மேலே மிளகுத்தூள் தூவி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு புரட்டி விடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பிங்ஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக அந்த வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயும் மிளகுத்தூள் படுற மாதிரி கிளறி விட்டால் போதும். இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ் தயாராகிடுச்சு, நம்மளுடைய சாஸும் தயாராகிடுச்சு. ஆலிவ்ஸ்க்கு நீங்கள் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, ஏற்கனவே ஆலிவ்ஸில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நமக்கு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சான்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா பொங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீஸா பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல பீஸா பண்ணிக்கலாம். நான் இதை வந்து 3 பீஸாவா செய்ய போறேன். இந்த மாவை, இந்த மாவு கையில ஒட்டாது. அப்படி ஒட்டுற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமா மைதாவை கையில தடவிட்டு பரட்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 250 டிகிரியில ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். அதாவது நம்ம பீஸாவை திரட்டி டாப்பிங் பண்ற அளவுக்கு ப்ரீஹீட் ஆனா போதும். பீஸாவை நம்ம கொஞ்சம் கனமா சாஃப்டாவும் பண்ணலாம், இல்லது மெல்லிசா கிறிஸ்பியாவும் பண்ணலாம். இப்போ எல்லாருமே கிறிஸ்பியான பீஸா தான் விரும்புறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல லைட்டா ஆலிவ் ஆயில் தடவிக்க போறேன். இப்படி தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தடவிக்கிறேன். இந்த பீஸா பேஸை அந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி டாப்பிங் பண்றதுக்கு முன்னால ஒரு 2 நிமிடம் அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா நம்ம டாப்பிங்ஸ் பண்ணலாம். டாப்பிங் பண்றதுக்கு முன்னால முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த பேஸ் ஃபுல்லா ஹோல் போட்டுக்கோங்க. இப்படி நீங்க பண்ணலைன்னா கேக் மாதிரி உப்பிடும் பீஸா. அதனால கண்டிப்பா அந்த ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போதும் சாஸ். 2 ஸ்பூன் போட்டு தடவிக்கோங்க. இல்ல இந்த அளவு கூட தேவையில்லைன்னா நீங்க கம்மியா போட்டுக்கலாம். இது நான் கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டார்க் கலர்ல இருக்கு. நீங்க ஹோம்மேட்னா இதோட கொஞ்சம் லைட் கலரா இருக்கும். இப்போ மோசரல்லா சீஸ் போட்டுக்கிறேன். நான் இந்த ஒரு சீஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு நான் வெஜிடபிள் வச்சு மேலே ஒரு லேயர் சேர்த்துக்க போறேன். டாப்பிங்ஸ் எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க டாப்பிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் ஜாஸ்தியா பிடிக்குமோ அதை நிறைய போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் டொமேட்டோஸ்லாம் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணல அந்த விதை இல்லாம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எப்பமாவது ரேரா பண்றதா இருந்தா நிறைய சீஸ் சேர்த்துக்கலாம். அடிக்கடி பண்ணுவீங்க அப்படின்னா கம்மியா வச்சு செஞ்சு கொடுக்கலாம். மேல கொஞ்சமா ஒரிகனோ இலைகள் தூவிக்கிறேன், இல்லது பீஸா சீசனிங் தூவிக்கோங்க. ஓரங்கள்ல லேசா இடம் விட்டு நம்ம டாப்பிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆலிவ்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அந்த ஓரங்கள்ல கார்னர்ல நம்ம ஊத்துறோம். எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு. ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஓவன்ல, அதுல அந்த சென்டர் ரேக் இருக்கு இல்லையா, சென்டர் ரேக்ல அப்பர் அண்ட் லோவர் ஹீட் வச்சுக்கோங்க. அதுல 250 டிகிரிக்கு நீங்க பேக் பண்ணுங்க. இது ஒரு 20 இருந்து 25 மினிட்ஸ் ஆகும். நீங்க அப்படி பேக் பண்ணாலே ரெடி ஆயிடும். ஆனா அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. நீங்க இது பேக் ஆன பின்னால இந்த ரேக் அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த ட்ரே ரிமூவ் பண்ணி டாப் லேயர் இருக்கு இல்லையா, டாப் ரேக்ல ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. அப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து டாப்பிங்ஸ் நல்ல கிறிஸ்பியா நல்ல ரெட்டா கிடைக்கும். உங்களுக்கு சென்டர் ரேக்ல 20 to 25 மினிட்ஸும் டாப் ரேக்ல ஒரு 2 மினிட்ஸும் வைக்க போறோம். இப்போ நமக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா டாப்பிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருப்பம் தான். நான்வெஜ் டாப்பிங், சிக்கன் டாப்பிங்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸால நம்ம வந்து கெமிக்கலும் சேர்க்கல, ஒன்லி ஹெர்பல் பீஸா சீசனிங் மட்டும் தான் சேர்த்திருக்கோங்க. அதனால உங்களுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் மேக்கரும் எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்லை மாவுல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பீஸா பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சு மூடி வச்சு சிம்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு கூட பேக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு கிவ் அவே காத்துக்கிட்டு இருக்கு. இதுல கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏப்ரல் 14th வர வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏப்ரல் 14th அப்புறம் 3 சப்ஸ்கிரைபருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.